அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தோழி. இன்று நாம் காணும் பதிவு ஒரு முக்கியமான சக்தி வாய்ந்த தீப பரிகாரம். அது என்ன தீப பரிகாரம் என்று பார்ப்போம் வாங்க. வசம்பு தீபம் வழிபாடு. வசம்பு என்பது வசியம் பண்ணக்கூடியது. இந்த வசம்பை நாம் பயன்படுத்துவது தொழில் வசியம், முக வசியம் என்று செய்வார்கள். இந்த வசம்பை நாம் விளக்கில் சுட்டு அந்த கருமை நிறத்தை தேங்காய் எண்ணெயில் குழைத்து நாம் தினமும் நெற்றில் வைத்து கொண்டு வந்தால் நம்மிடம் எல்லாமே வசியமாகும். நம்மிடம் யாரும் சண்டை போட மாட்டார்கள். நம்மிடம் அன்பாக பேசுவார்கள். எல்லாமே நமக்கு வசியமாகும். ஒரு சின்ன துண்டு வசம்பை நம் பர்சில் பீரோவில் வைப்பதால் நம் பர்சில் எப்பொழுதும் பணம் இருக்கும். இந்த வசம்பு தீபம் நாம் ஏற்றுவதால் நமக்கு மன கஷ்டம் எல்லாம் நீங்கிவிடும். வீட்டில் கணவர் பிள்ளைகளின் இருக்கும் பிரச்சனை தீர்ந்துவிடும். அக்கம் பக்கம் இருக்கும் வீடுகளில் வரும் பிரச்சனைகள் தீர்ந்துவிடும். செவ்வாய் அன்று நாம் முதலில் ஆரம்பிக்க வேண்டும். ஒரு தட்டில் ஒரு அகல் விளக்கை வைத்து வேப்பை எண்ணெய் விட்டு அதில் நெல்லிக்காய் கொட்டையை 6 விளக்கில் போட்டு வசம்பு பொடி ஒரு சிட்டிகை இந்த எண்ணெயில் போட்டு ஒரு வசம்பு துண்டை அந்த எண்ணெயில் வைத்துவிட்டு தென்மேற்கு பகுதியில் இந்த தீபம் வைத்து காலை அல்லது மாலை நேரம் ஏற்றி விடுங்கள். 15 நிமிஷம் அந்த சுடரை பார்த்து கொண்டே நம் பிரச்சனைகள் மன கஷ்டம் எல்லாம் தீர வேண்டும் என்று நம் இஷ்ட தெய்வத்தினும் குலதெய்வத்தினும் கூறிவிடுங்கள். வாரத்தில் 3 நாட்கள் செவ்வாய், வெள்ளி, சனி என்று ஏற்றுங்கள். ஒரு வாரம் ஏற்றி பாருங்கள். நம் பிரச்சனைகள் தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும். பூ ஒன்று வைத்து கிழக்கு அல்லது வடக்கு பார்த்து ஏற்ற வேண்டும். இந்த தீபம் குறைந்தது 1 மணி நேரமாக எரிய வேண்டும். ஒரு பெரிய அகல் விளக்கில் ஏற்றுங்கள். இந்த அகல் விளக்கை வாரம் ஒரு முறை சுத்தம் செய்து வசம்பு பொடி விளக்கு ஏற்றும் பொழுது ஒரு சிட்டிகை போடவும். 3 மாதத்துக்கு ஒரு முறை நெல்லிக்கொட்டை மாற்றுங்கள். இந்த பரிகாரத்தை நம்பிக்கையுடன் செய்யுங்கள். பலன் நிச்சயம். நன்றி.